விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை செய்யாமல் எப்படிங்க அந்த விநாயகர் சதுர்த்தி முடியும்? அதனால தாங்க நானும் இன்னைக்கு வந்து இந்த பூரண கொழுக்கட்டை தான் வந்து செய்யப்பாரு. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 கப் பச்சரிசி போட்டுட்டு அது நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸான பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம பாகு ரெடி பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் நமக்கு தேவையான அளவு வெல்லம் போட்டுட்டு நம்ம வந்து திருவி வச்சுருக்க தேங்காயை போட்டு ஒரு ஏலக்காய் இடித்து நான் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்குன்ற மாதிரி நான் முன்ன பின்ன அந்த பூர்ண கொழுக்கட்டை செஞ்சதும் கிடையாதுங்க. எனக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியல. நானும் அந்த மாவை நல்லா கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிவிட்டு உள்ளே பூர்ணத்தை வச்சு மூடுனா அது பாட்டுக்கு பூர்ண பாட்டுக்கு வெளியில் வந்துடுது. நான் கொழுக்கட்டை செய்கிற அழகை பார்த்தேன். விநாயகரே வந்து அம்மாடி உன் கொழுக்கட்டையை நீயே வச்சுக்க, எனக்கு நீ சாமியை கும்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் போல். அப்படி அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் செய்கிற ஒரு கொழுக்கட்டையும். அதுக்கப்புறம் மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் லூஸ் கொடுத்து இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அழகாக வந்துச்சு. அதுக்கப்புறம் உருண்டை அழகாக பிடிச்சி கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஆஹா, இந்த கொழுக்கட்டை கொடுத்ததுக்கப்புறம் விநாயகர் கொஞ்சம் குஷியாக இருப்பார். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். பாய்.